ஒரு ஹீரோனா ஸ்டைலாக கெத்தா அழகாக மாஸ் இன்ட்ரோ இதெல்லாம் இல்லாமல் யாருக்கு தெரியும் ஒரு பைத்தியக்காரனை கூட ஹீரோவாக்கலான்னு? அந்த மனுஷனுக்கு பின்னாடி உள்ள வலியோ வேதனையை வச்சு ஒரு சூப்பர் ஹிட் மூவி கொடுக்கலான்னு. அதான் 1984 வந்த வைதேகி காத்திருந்தாள். விஜயகாந்த் ஆக்ஷன் ஹீரோவாக கலக்கிட்டு இருந்த டைமில் வெள்ளச்சாமின் அவருக்கு ஒரு எமோஷ்னலான கேரக்டர். அந்த ரோல்லையும் சூப்பராக பண்ணியிருப்பார். அப்போ அவருக்கு 32 வயசு. 2023 71வது வயசில் நம்மளெல்லாம் விட்டு பிரிஞ்சிட்டார். வி லவ் யூ கேப்டன். ஹீரோயின் ரோலுமே வித்தியாசம்தான். நாம் பார்த்த ஹீரோயின் எல்லாமே அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மங்களகரமாக பியூட்டிஃபுல்லாக காமிக்க முடியுமோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிப்பாங்க. ஆனால் இங்கே ஹீரோயினோட மொத்த காஸ்டியூமே வெள்ளப்புடவை தான். இளம் விதவையாக ஆசை அடக்கிட்டு வாழற ரோலில் நடிகை ரேவதி பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு 18 வயசு தான். அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு 58 வயசு ஆகுது. ஃப்ளாஷ்பேக்கில் வைதேகியாக நடித்தவங்க பேர் பிரமீளா ஜோஷி. டைட்டில் கார்டில் அவங்க பேரை பரிமளம்னு போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அப்போ 29 வயசு, இப்போ 69. இவங்க தான் கன்னட நடிகர் மறைந்த சிரஞ்சீவி ஷார்ஜாவோட ஒய்ஃப் மேக்னா ராஜோட அம்மா. வெள்ளிக்கிழமை ராமசாமி ரோலில் வில்லனா ராதா ரவி சார் நடிச்சிருப்பார். அப்போ அவருக்கு 32 வயசு, இப்போது 72. வைதேகியோட அப்பா கேரக்டரில் டிஎஸ் ராகவேந்தர் நடிச்சிருப்பார். அப்போ அவருக்கு 39 வயசு. அவர் 2022 74வது வயசில் இறந்தார். விஜயகாந்தோட அம்மாவை வடிவுக்கரசி பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு 22 வயசு தான், ஹீரோவோட கம்மி. இப்போ 62 வயசு ஆகுது. இந்த படத்தோட காமெடி போர்ஷனுக்கு தனி ஃபேன் பேஸே இருக்குது. அதுவும் பெட்ரோமேக்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இன்னி வரைக்கும் அவ்வளோ மவுஸ் இருக்குது. அந்த காமெடி போர்ஷன்லலாம் ஆலினால் அழகுராஜா கேரக்டரில் கவுண்டமணி சார் பண்ணியிருப்பார். அப்போ அவருக்கு 45 வயசு, இப்போ 85. கோமுட்டி தலையின் கேரக்டரில் செந்தில் சார் பண்ணியிருப்பார். அப்போ அவருக்கு 33 வயசு, இப்போ 73. ஆலினால் அழகுராஜாவோட ஒய்ஃப் கேரக்டரில் கோவை சர்லா மேம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு 22 வயசு, இப்போ 62. ராதா ரவியோட சிஸ்டர் செங்கமலம் கேரக்டரில் நடிகை கோகிலா பண்ணியிருப்பாங்க. அவங்களோட வயசை பற்றி சரியாக தெரியல. கோகிலாவோட லவ்வர் நட்ராஜ் கேரக்டரில் புதுமுகம் சிவன்குமார்னு ஒருத்தர் பண்ணியிருப்பார். ஆனால் அவரை பற்றின சரியான டீட்டெயில்ஸ் தெரியலை. ஃப்ளாஷ்பேக் சீனில் குட்டி பையன் கேரக்டரில் நடிகர் டிங்கு நடிச்சிருப்பார். அப்போ அவருக்கு 4 வயசு, இப்போ 44 வயசு. பெட்டிக்கடை வியாபாரி கேரக்டரில் நடிகர் உசிலமணி பண்ணியிருப்பார். அப்போ அவருக்கு 50 வயசு. அவர் 1996 62வது வயசில் இறந்துட்டார். இசைஞானி இளையராஜா. இந்த படம் இளையராஜா ஸ்பெஷல். என்னன்னா அவர் போட்ட மெட்டுகளுக்காகவே எடுக்கப்பட்ட படம். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான். ராஜா சார் 6 டியூன் கம்போஸ் பண்ணிவிட்டு யார் இந்த மொத்த டியூனையும் ஒரே படத்தில் வைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பாட்டெல்லாம் தருவேன்னு சொல்லிட்டாராம். அதை கேள்விப்பட்ட சுந்தரராஜன் சார் அந்த மெட்டுகளுக்காகவே இந்த ஸ்டோரியை ரெடி பண்ணாராம். ஸோ பேசிக்கலி ராஜா சாரால் தான் உருவான படம். இந்த படம் மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது ராஜா சாருக்கு 41 வயசு, இப்போ 81. டைரக்ஷன் சுந்தரராஜன் சார். ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் ஒரு இழப்பு, ஆற்று நிறைய தண்ணியோட ஒரு இழப்பு. இந்த கதை கருவை வச்சு உயிரோட்டமான ஒரு ஸ்க்ரீன் பிளே. இன்னைக்கு பார்த்தாலும் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக நமக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு அப்போ 34 வயசு, இப்போ 74. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அழகான படத்தோடு சந்திப்போம். நன்றி.